பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் கூட மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்திற்கு ஆவலோடு வந்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வேளையில் கூட அப்படி இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா உங்களை துதிக்க வந்திருக்கிறோம்ப்பான்னு சொல்லுவீங்களா? அப்பா உங்களை துதிக்க வந்திருக்கிறேன்ப்பா, இந்த காலை நேரத்தில் உங்களை துதிக்க வாஞ்சியோடு வந்திருக்கிறேன் என்று அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? இந்த வேளையில் கூட ஆண்டவர் நம்மை அதற்காக தான் சிருஷ்டித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வேளையில் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆமாப்பா, இந்த காலை வேளையில் உம்மை கொண்டாட வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தை தேடி ஓடி வந்து ஆண்டவரே இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் நான் இணைஞ்சிக்கணும், நான் ஜெபிக்கணும்னு ஓடி வந்திருக்கிறாங்கப்பா. நாங்கள் ஒரு மனதோடு உம்மை இந்த வேளையில் கொண்டாடுகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள்ல, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் உங்கள் நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம்,
பிரஸ்தாபப்படுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க அப்பா. அவங்க வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. அவர்களை ஆசீர்வதிக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய வலது கரம் அவர்கள் மேல் இப்பொழுது அமருகிறதற்காக நன்றி அப்பா. உங்கள் கரத்தின் நிழலினால் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நீரே அவர்களை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. நீர்தான் ஒரு தகப்பன் சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. இம்மட்டும் நடத்தின தகப்பன் இனிமேலும் நடத்த போகிறீர், உமக்கு நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த ப்ரோக்ராமில் இந்த அரை மணி நேரம் தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். எங்களோடு நீர் பேசும், எங்களை நீங்கள் ஜெபிக்க வைங்க. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணுமோ அப்பா, நீங்கள் எங்களை ஜெபிக்க வைங்க. ஆவியானவரே, எங்களை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் கூட ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து அதை நம்ம தியானிக்கலாமா? எடுத்து வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தை உள்ள அழகாக பாருங்கள். நமக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுவார். இந்த நாட்களில் நிறைய பிள்ளைங்க சொல்லுகிற காரியம், எனக்கு ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல. நான் ஜெபிக்கணும்னு முழங்கால் படியிட கடந்து போய் முழங்கால் படியிட்ட உடனே எனக்கு ஒரு சோர்வு வருகிறது, சில பலவீனங்கள் வருகிறது, தேவையில்லாமல் ஒரு ஃபோன் கால் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நிறைய காரியங்கள் எனக்கு தடையாக இருக்கிறது. வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அதை தியானிக்கணும்னு நினைக்கும் போது என்னால் முடியல, நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு தூக்க மயக்கமாக இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் ஷேர் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை சத்ரு உங்களை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட நெருங்கக்கூடாதபடி நிறைய தடைகளையும் போராட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து இம்மட்டும் போட்டு கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் என்ன செய்வாராம்? சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. அவர் உங்கள் காலின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார். அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பிசாசின் தலையை ஏற்கனவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டிருக்கிறார். அவனால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. நான் இன்னும் முன்னேறி செல்லுவேன், நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளருவேன், நான் இன்னும் கனி கொடுப்பேன், இன்னும் நான் பெருகுவேன், இன்னும் கர்த்தருடைய வல்லமையினால் அவர் என்னை நிரப்புவார். நான் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை தேசத்தில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உங்களை கொண்டு உங்கள் கைகளினாலே அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், சிஸ்டர், என் குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே ஒரு நன்மையை நான் பார்க்க முடியல, என் கையினால் மற்றவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறாரா, எப்படி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டும் பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும், அவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ளவர், அவர் பிசாசின் தலையை நசுக்கினவர், எனக்குள்ள அவர் வாசம் செய்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு கூட வருகிறார், எப்பொழுதும் என்னோடு அவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவரோடு கூட நீங்கள் கடந்து போகணும். ஒவ்வொரு நாளும் ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசிக்கொண்டே இருங்க. அவருடைய வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க. சத்ரு போராடும் போதெல்லாம் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன்னு சொல்லுங்கள். கடிந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களை எதுவும் சோர்வுபடுத்த அவர் விடவே மாட்டார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் கூட ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போய்
எனக்கு ஜெபிக்கலாம் பலன் இல்லைன்னு சொல்லி சும்மா அப்படியே பார்த்துட்டே நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் உங்களை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அக்கினியை கொண்டு விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சோர்வின் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு துரத்தி அடிக்க போகிறார். உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்பி விட போகிறார். நீங்களே சொல்ல போகிறீங்க, என் ஜெப வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு, என் ஜெப வாழ்க்கை எல்லாம் அதிகமாக இருக்குது, நான் நிறைய நேரம் ஆண்டவரோடு பேசுகிறேன், நிறைய நேரம் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறேன், பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் என் கரத்தில் கொடுத்து விட்டார், என் காலின் கீழே நான் சாத்தானை நசுக்கி போடுகிறேன் என்று நீங்கள் சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஜெயம் எடுக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? மனதார அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இந்த வேளையில் உங்கள் வாயை திறந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, இந்த காலை நேரத்தில் பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது நீங்கள் அறிவிங்கப்பா. ஆண்டவரே, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறாங்கப்பா. உங்க பாதப்படியில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுடைய சோர்வு எல்லாம் இந்த காலை வேளையில் அவங்கள விட்டு விலகட்டும், அவங்க சிந்தையை விட்டு விலகட்டும், உங்கள் இருதயத்தை விட்டு விலகட்டும், உங்கள் சரீரத்தை விட்டு விலகட்டும். ஆண்டவரே அப்பா, பலதரப்பட்ட வலியினால் வேதனையோடு கூட இந்த காலை வேளையில் ஐயோ ஏன் பொழுது விடியுதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பலவீனமாக இருக்குதே, என்னுடைய வேலைகளை எல்லாம் நான் எப்படி இன்றைக்கு செய்ய போகிறேன், எப்படி இந்த நாளை நான் ஓட்ட போகிறேன்னு சொல்லி பலதரப்பட்ட வேதனையோடு கூட ஒரு வேளை இந்த ஜெப நேரத்தில் இணைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்பா உங்கள் வல்லமையினால் இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் நுகத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீர் முறித்து போடுகிறீர். நான் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அவங்க உயர எழும்பட்டும், உயர எழும்பட்டும், கழுக போல சட்டைகளை அடித்து எழும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அந்த எல்லா பலவீனத்தின் கட்டுகளை இன்றைக்கு இந்த காலை வேளையில முறித்து போடும்படிக்கு செபிக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை ஒருவேளை தற்செயலாய் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உங்க வல்லமை அந்த சரீரத்துக்குள்ள இப்பொழுதே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட அப்பா இந்த நாள் சில காரியங்கள் அப்பா இது எனக்கு வாய்க்கணுமே, இது தடப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் இன்றைக்கு உடைத்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருந்த காரியங்கள் இதுவரைக்கும் அப்பா இது எப்போ மாறும், என் குடும்பத்தை விட்டு இது எப்போ மாறும் ஆண்டவரே இந்த சூழ்நிலைன்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டு இதுவரைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் புலம்பல்களை எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில கூட தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒருவேளை தீர்க்க முடியாத வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என் தேவன் நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தகப்பனப்பா, உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில் கர்த்தருடைய ஜீவன் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. மருத்துவர்கள் எழுதி கொடுத்த ஆண்டவரே அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, நன்மை உண்டாக உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும் என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க என்ற அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்க இருதயத்திற்குள்ள இப்பொழுதே வரட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன்.
ஆண்டவரே அந்த பயங்கள் எல்லாம் விலகட்டும். ஆண்டவரே பிசாசு மரண பயத்தை கொண்டு வந்து போட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எல்லாம் மரண பயத்தை கர்த்தர் நீர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு துரத்தி விடுகிறீரப்பா. ஒரு புது நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். மலைகள் என் மேல் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆமாப்பா, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா மரண பயங்கள் இன்றோடு மறைய போகிறது. புதிய காரியத்தை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்க. சாத்தானை காலின் கீழே அவர்கள் இனி நசுக்கி போட போகிறாங்க. அந்த அத்தாரிட்டியை இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இனி பயம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி கலக்கம் இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க பண்ண போகிறீங்க. என் தேவனுக்குள்ள களி கூற செய்ய போறீங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, நீங்க அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் இந்த வேளையில் நம்முடைய ஹெவன் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். நேபாள் மிஷினரி ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் நீங்களும் நானும் நமக்காக காரியங்கள் அநேகம் ஜெபிக்கலாம். நமக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் சிஸ்டர், என் கடன் மாறணும், என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யோபு மூலமாக நம்ம அறிந்து கொண்ட ஒரு பெரிய ஒரு காரியம், யோபு தனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, குறைவுகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது. எல்லாவற்றின் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் யோபு என்ன செஞ்சார் தெரியுமா? அவருடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபம் செய்தார். யோபுடைய வாழ்க்கையில் யோபு இழந்ததை எல்லாம் 2 மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். உங்களை குறித்ததான காரியங்கள் அநேகம் இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லக்கூடும். இதெல்லாம் இருக்குது சிஸ்டர், இந்த காரியத்துக்காகலாம் நான் ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஹெவன் டிவி மூலமாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நேபாளில் நடக்கிறதான இந்த மிஷினரி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். இப்பொழுது நம்ம இந்த ஊழியத்துக்காக பாரத்தோடு ஜெபிப்போமா? உங்களுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக பாரத்தோடு இப்போ இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு மனதோடு இப்போ ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து எங்களோடு இணைஞ்சு நீங்கள் ஜெபிப்பீங்களா? தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் கூட அப்பா நேபாள் மிஷினரி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அன்பு சகோதரர் மேத்யூ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்கள் கூட சேர்ந்து பணியாற்றுகிறதான ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கனமான ஊழியத்திற்கு என் தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியம் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. எவ்வளோ தேவைகள் இருக்கும் அப்பா, எவ்வளோ தேவைகள், எவ்வளோ காரியங்கள் உண்டு. எவ்வளோ தடைகளை பிசாசு கொண்டு வரலாம், எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வரலாம், எத்தனையோ பலவீனங்களை சரீரத்தில் கொடுத்து பார்க்கலாம். ஆனாலும் என் தேவன் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாது, ஒரு காரியமும் எதிர்த்து நிற்க முடியாதப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட அப்பா அந்த நேபாள் தேசத்தில் கர்த்தருடைய அன்பை அறியாத அந்த
ஜனங்கள் மத்தியில் உங்கள் வார்த்தை, அந்த வசனம் விதைக்கப்படும் போது அது 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும் அப்பா. கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற இடத்திலெல்லாம் அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கு மத்தியில் அது 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். இதை கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்பா. ஆண்டவரே அப்பா, விதைக்கிறவர்களால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவர்களால் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். ஆண்டவரே, நீங்கள் தான் விளைய செய்கிறவர். வசனம் விதைக்கப்படலாம், ஆனால் விதைக்கிறது 100 மடங்கு அறுவடையை நீங்கள் தான் கொடுக்க முடியும் அப்பா. எந்தெந்த இடத்துல போய் ஆண்டவரே உதாரத்துவமாக அந்த இடத்துல போய் உதவி செய்ய கடந்து போகிறார்களோ அந்த இடத்துலெல்லாம் கூட மனுஷருடைய கண்களிலே உடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. எந்த எதிர்காரியங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்பா. அந்த நேபாள் தேசத்தில் நிறைய சர்ச் கட்டி எழுப்பப்படணும், நிறைய ஆராதிக்கிற பிள்ளைகள் எழும்பணும் ஆண்டவரே. கர்த்தர் தான் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகள் அந்த இடத்திற்கு ஊழியத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அனுகூலமான பாதைகளை உடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறந்து கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று எழுதியிருக்கிறபடி எங்களால் கூடாத காரியங்கள் எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை செய்வதற்கு அநேக ஸ்பான்சர்ஸை கர்த்தர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் கூட நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய கரங்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக. ஆவியானவரே, நீர்தான் இதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் கூட நம்முடைய பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு போகும்போது வரும்போது எல்லா நேரத்திலும் கர்த்தர் அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் அப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அது மாத்திரமல்ல, ஹெவன் டிவி மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக அப்பா இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய காரியங்கள் அப்பா. இது ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படணும். ஜனங்களுடைய இருதயத்தை அந்த வார்த்தையும் அசைக்கட்டும். ஒரு பாடல் மூலமாக கூட இருதயங்களை அசைக்க உம்மால முடியும் தகப்பனே. அப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் தடைகளை எல்லாம் உடைத்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன் அல்லவா. இந்த ஊழியத்துக்கு முன்பதாக நீங்கள் கடந்து போங்க, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாற்றப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாகர்கோயில் பகுதியில் கூட அப்பா கட்டப்பட்டு வருகிற அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதற்கான பண தேவைகளை சந்தித்து கொடுங்க. எந்த நாளில் அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறீரோ அந்த நாளில் அதை முழுவதும் விசேஷித்த வகையில் கட்டி எழுப்பி கொடுக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதாக தகப்பனே. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை அப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அப்பா. இந்த வேளையில் கூட கர்த்தர் மனம் இறங்கி அதற்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. ராஜாவே, உமக்கு நன்றி, கொடா கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே, இதில் பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, வாலண்டியராக வந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. அவர்களும் குறைவின் மத்தியில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அவர்களையும் நிரம்பி வழிய செய்வீராக. அவர்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வீராக அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இன்னும் அப்பா, நல்ல உண்மையுள்ள பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து இணைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய ஊழியம் செய்வதற்கு இந்த ஸ்டாஃப்களாகவோ வாலண்டியர்ஸாவோ நிறைய பேரை கொண்டு வந்து நீங்கள் இணைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் கூட இன்றைக்கு விசேஷமாக திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள்
ஹெவன் டிவி பங்காளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எங்களோடு ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வாய் திறந்து, அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த ஒரு வருஷத்தை எனக்கு புதுசாக திருப்பி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, இந்த புதிய வருஷத்தை நீங்கள் தான் எனக்கு பார்க்க வச்சுருக்கிறீங்க, நன்றிப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? தகப்பனே உமக்கு நன்றியப்பா. இந்த ஹெவன் டிவி பங்காளர்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் இன்றைக்கு திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ, பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. நீர் அவர்களுக்கு மேய்ப்பராக இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது அவ்வளோ சந்தோஷமாக தைரியமாக சொல்லுகிறது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் மேய்ப்பராக இருந்து அவங்கள தாழ்ச்சி அடைய விடாதீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த தாழ்ச்சியும் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதப்பா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை குறைவின் மத்தியில் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் குறைவுபட்டு காணப்பட்டிருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம். இந்த வருடத்தில் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தினால கர்த்தர் நிரப்பணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நன்மையும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் குறைவுபட விடாதீங்கப்பா. ஆவியானவர் நீங்கள் ஆளுகை எடுத்துக்கோங்க. அந்த குடும்பத்தின் தலைவராய் நீரிருந்து நடத்துங்க அப்பா. பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை கரத்தை பிடித்து நீங்கள் நடத்துங்க. அவங்க மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளி அவங்க ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு நான் செபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் நல்லவரப்பா. இந்த வேளையில் கூட ராஜாவே, எங்கள் இந்திய தேசத்தை கூட ஒரு விஷயம் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். எங்கள் தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தின் மேல் ஒரு நன்மையை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எந்த அருவருப்பும் இருக்கக்கூடாது. எங்கள் தேசத்தில் எந்த விதமான கொள்ளை நோய்கள் காணப்படக்கூடாது. எங்கள் தேசத்தில் ஒரு ஷேமம் உண்டாக கர்த்தர் எங்கள் தேசத்தை நினைத்தருளும். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுங்கப்பா. எங்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்து ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா இருளும் எங்கள் தேசத்தை விட்டு விலகட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. வேண்டாத காரியங்கள், வேண்டாத கொலைவெறியின் ஆவிகள், வேண்டாத அப்பா அருவருப்பான காரியங்கள் எங்கள் தேசத்தில் இருக்காதபடிக்கு உங்கள் ரத்தத்தினால் எங்கள் தேசத்தை மூடி மறைத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சுவிசேஷத்திற்கான வாசல்கள் எங்கள் இந்திய தேசத்தில் அநேகம் திறக்கப்படட்டும். இன்னும் நிறைய இடங்களில் இயேசு என்றால் யாரென்று தெரியாத ஜனங்கள் இருக்கிறார்களப்பா. அப்படிப்பட்ட இடத்துல கூட கர்த்தருடைய அன்பு ஆண்டவரே வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் உங்கள் அன்பை அறிந்து கொள்ளுவார்களாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. உங்கள் நாமம் எங்கள் தேசத்தின் மூலமாகவும் மகிமைப்படட்டும். இயேசு ராஜாவை உயர்த்துகிற ஜனங்களாய் ஒவ்வொரு ஜனங்களும் எழும்பட்டும். முழங்கால்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக முடங்கட்டும் அப்பா. பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. இந்த அரை மணி நேரம் தகப்பன் எங்களோடு கூட இருந்தீர். சத்துருவை எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுகிற அந்த கிருபையை, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை அப்பா இன்றைக்கு இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்க, சாட்சியாக நிறுத்த போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் பெரியவர், இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். மீதமுள்ள நேரத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.